your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏய் என்னப்பா இது இப்படிலாம் பேச சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏய் என்ன ஜூலி, என்ன இது? எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க பென்டன். அதே மாதிரி நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். பேக் பட்லு பேக், சீக்கிரமா வாங்க பேக். எங்கடா கூப்பிடுற? டேய் ஜாக்கி, எங்கடா போன? இங்க வந்து அந்த ஜூலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்து அவளுக்கு ஏதாவது பண்ணு. ஜாக்கி, என்ன செக்ஷன் 13 கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உன்னால என்னோட வெக்கேஷனே வேஸ்ட் ஆகுதுப்பா. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? எப்பவுமே ஒரு பொருளை வச்சுன்னா கையிலே வச்சுக்க பத்திரமா. எத்தனை இந்த தாத்தா வேற இருக்காரு. ஐயோ ப்ளீஸ் சார், எனக்கு கண்டுபிடிச்சு தாங்களே. சரி வந்து தொலை, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். டேய் ஜாக்கி, என்னடா அங்க பேச்சு? அட போடா. ஐயோ இல்லை. மூவி வேற கார்ட்டூன் வேற. கார்ட்டூன் வாய்ஸ் எடுத்துட்டு மூவிக்கு போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் நாளைக்கு மூவியில் போய் பேசும்போது அந்த கார்ட்டூன் வாய்ஸ் கேட்குதுங்கன்றாங்க. அதனால மேக்ஸிமம் கார்ட்டூன் பேசும்போது நான் ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் தான் பேசுவேன். ஏன் நமக்கு ஆண்களுக்கு வந்து டிவி சீரியலில் வேலையை வர மாட்டேங்குது? ஆண்கள் வில்லனா நடிச்சா டிஆர்பி குறைஞ்சிருதுங்க. சீரியஸா மேடம் அது சொன்னாங்க. அதனால தான் பெண்களே வில்லி அந்த. ஆனா அந்த பெண்களுக்கு ஆண் குரல்ல டப்பிங் பேச வச்சிருக்காங்க. அதுவும் நடக்குது. ஆமா இல்லையா? சொல்லும் 90s கிட்ஸை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஃபோன்லேருந்து மொபைல் வரைக்கும். அந்த மாதிரி நான் இப்போ முரளியெல்லாம் டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டோம். ஏன்னா நாங்கள் முதல்ல வந்து ஒரு சீனில் 5 பேர் இருக்காங்க, 5 பேர் சேர்ந்து மைக்கில் பேசுவோம். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலும் மறுபடியும் ஃபுல்லா தான் வரும். ஒரே டைம்ல ஆமா, ஒரே டைம். நாங்கள் 5 பேர் இருந்தால் 5 பேர் இங்கே இருக்கணும். நீங்கள் முடிச்சு நான் சொதப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் ஒன்று ஃபுல்லா பஞ்ச் பண்ண முடியாது. சரின்னு ஒரே ஒரு டைலாக் இருக்கும், ஒருத்தர் அவர் மைக் கிட்ட சரி அப்படின்ட்டு பின்னாடி போயிடணும். அடுத்த ஒரு பக்கமாக பேசுகிறவரா இருப்பார். இப்போ வந்துச்சு இல்லையா கில்லி படம் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருக்கிற விசில் பூரா எங்களுது தான். இங்கே இருக்கிற கைத்தட்டல் வா வேலு எல்லாம் அந்த ஃபைட்டை போய்ட்டு பூரா அதில் ஒரு 5 பேர்த்த நானும் ஒரு ஆள். ஸோ அதெல்லாம் அங்கே இங்கிலீஷில் ஒரிஜினலாக இருக்கிறது வந்து தமிழில் போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழில் டக்குன்னு நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பான்டினிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். அது இருக்க போய் தான் இப்போ ஜாக்கி சான் ஆகட்டும், மோட்டு பத்லு ஆகட்டும், டோரேமான் ஆகட்டும், அந்த கிரியேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ இன்டர்வியூவே நடக்குது. ட்ரூ டிரான்ஸ்லேஷன் இருந்து தான் இந்த அளவுக்கு அதை ரீச் ஆகிருக்காரு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து பார்த்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. Hi, hello, vanakkam and welcome to SS Music. My name is Sapna and welcome to yet another discussion. In the discussion யாரு கூட எதுக்காக பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லாயிரம் பேரோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப சந்தோஷமா மாத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே கார்ட்டூன்ஸை பத்தி, கார்ட்டூன் கேரக்டர்ஸை பத்தி இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட அவ்வளோ ரசிச்சு அவங்கள பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். You've guessed it right, everybody. We are joined with some of the dubbing artists of some of our most favorite cartoons from the 90s and the 2000s. So நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது EMS முரளி சார், முரளி குமார் சார், செபாஸ்டியன் அவர்கள், ரகு சார் and சௌமியா அவர்கள். Thank you so much for joining us. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இப்போ வந்து தனித்தனியா நம்ம எல்லாரோட வாய்ஸஸையும் வந்து பார்க்க போறோம். யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அட தேடுதுன்னு பேச சொல்லி கேட்டேன், நான் என்னத்தை பேசுறது? ஏதாவது எழுதி கொடுத்தாமல பேசுனா? ஏய் என்னப்பா இது இப்படிலாம் பேச சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏய் என்ன ஜூலி, என்ன இது? போதி தர்மன் ஒரு தமிழ், அவனை போய் அவனிடம் வார்த்தைகளை கொடுத்து கேட்க வேண்டும். அமேசான் காடுகளில் வேட்டையாடப்படுவதுவே வேட்டையாடப்படும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க பென்டன். உங்க எல்லாரும் SS மியூசிக்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். உங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் மக்களே. பேக் பட்லு பேக், சீக்கிரமா வாங்க பேக். எங்கடா கூப்பிடுற? வாங்க பேக், நம்ம போய் SS மியூசிக்ல பேட்டி கொடுக்கலாம். SS மியூசிக்கா? ஓகே வா போலாம். சூப்பர், SS மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக் சூப்பர் பேக். டிடிங் டிடிங் டிடிங். அது கழுத்து ஒரு மாதிரி சாச்சிக்கணுமா? டேய் ஜாக்கி, எங்கடா போன? இங்க வந்து அந்த ஜூலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்து அவளுக்கு ஏதாவது பண்ணு. அது எப்படி? நானே ஒர்க் கால் வருது, அதை பார்த்துட்டு. அந்த ஜாக்கி சான் எங்க? உடனடியாக அவனை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க. அந்த மந்திரக்கல் எங்க இருந்தாலும் என் கைக்கு வந்தாகணும். நோபிட்டா என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் விடிஞ்சிருச்சு, கேந்திரி.
ஜாக்கி என்ன செக்ஷன் 13 கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? முன்னால என்னோட வெக்கேஷனே வேஸ்ட் ஆகுதுப்பா. எனக்கு இந்த மாதிரி பறக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் தான் மாய உலகின் ராணி, உங்கள் சூப்பர் சுஜி. தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஃபன் முன்னாடி தான் இருந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரீசர்ச் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன தேவைப்படுது? மூவிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 படம் பேசியிருக்கேன்னு வச்சிங்களேன். மூவி வேறு, கார்ட்டூன் வேறு. கார்ட்டூன் வாய்ஸ் எடுத்துகிட்டு மூவிக்கு போடக்கூடாது. ஏன்னா அப்புறம் நாளைக்கு மூவியில் போய் பேசும்போது அந்த கார்ட்டூன் வாய்ஸ் கேட்குதுங்கன்றவாங்க. அதனால் மேக்ஸிமம் கார்ட்டூன் பேசும்போது நான் ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் தான் பேசுவேன். நான் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் கார்ட்டூன் பேசுவேன். நீங்கள் நம்ம மூவியில் போய் பேசுனா கார்ட்டூன் வாய்ஸே வராது எனக்கு. அது ஒரு இதை மட்டும் நான் யோசிப்பேன். ஒரு மூவி ஒர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் போகணுன்னா ப்ரீவியஸ் டே வந்து நிறைய ஷோஸ் இந்த கார்ட்டூன்ஸ்லேயே பேசினா அந்த மைண்டில் வந்து ப்ரீவியஸ் டோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மூவியில் பேசும்போது. ஸோ அந்த த்ரோ இல்லாமல் இருக்கணுங்கிறது கொஞ்சம் மைண்ட் செட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பழக்கத்திலே இங்கேயே பேசணுன்னா அந்த ஸ்க்ரீச் டோனாக இருக்கட்டும், ஸ்குவீக் டோன்லாம் வந்து வராமல் இருக்கணும். அதாவது மைண்டில் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நடிப்பு மாதிரி தான். நடிக்கும்போது ஒரு கேரக்டரை இன்ஸ்பெக்டராக பண்ணுறோம், டாக்டராக பண்ணுறோன்னா அந்த மூடு கொண்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு பேச போகிறோன்னா முதல் நாள் ரகு சொன்ன மாதிரி கார்ட்டூனை மறந்துட்டு இங்கே என்ன கேரக்டர் பேசுகிறோமோ அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணாலே போதும். மைண்ட் அளவுக்கு ஃபீல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சென்னை ஸ்லாங் பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னா மேம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். என்னென்ன வார்த்தையில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு சரி இந்த மாதிரி வேர்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸ்லாங் பேசணும், இப்போ திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும் அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி அவங்க இதை இப்போ அங்கிள் இருக்காருன்னா அங்கிள் இதில் என்னென்ன வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணலாம், அவங்க டி பதில் ஏடி அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சமாவது ஸ்டடி பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக அதை பற்றின ஒரு சின்ன ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் மைக் முன்னாடி போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. மீதியா எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் அவ்வளோ. அதில் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கூடு விட்டு ஒன்று ஸ்க்ரீனில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கூடு விட்டு கூடு மாறி அந்த ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு அந்த பாடிக்குள்ளே போய் இப்படி திரும்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு பெரிய ஜாம்பவன் சொல்லி கொடுத்தது எனக்கு. அது போயிட்டு அப்படி திரும்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே நீங்கள் போவீங்க ஓரளவுக்கு. ஒரு ஜாம்பவன் பேரை சொன்னேன் ஸ்க்ரீன் கிழிச்ச ஜாம்பவான் இவர் தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரல. ஜாம்பவன் ராஜேந்திரன் ரெண்டு பேரும் யாரோ சொல்லியிருக்காங்க. நாட்டாமை படத்தில் அதில் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் அந்த பொன்னமலன் சாருக்கு வந்து பேசியிருப்பாரு மேடம், சாத்து எடுத்திருப்பாரு. தாய் கேள்வி நீளமா பேசாத. அதான் இந்த ரிசர்ச்ன்றது என்ன தெரியுமா, ஆக்சுவலா ஆக்டர்ஸோட வாய்ஸ் தான் இப்போ நிறைய பேர் மிமிக் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை விட்டுறணும். ரியல் லைஃப்பில் நம்ம எவ்வளோ பேர் வித்தியாசமான வாய்ஸஸ்லாம் இருப்போம். சில பேர் அவருடைய இங்கிலீஷ் டிக்ஷன் அவங்க பேசுறது, சில பேர் ரொம்ப தமிழ் மாதிரி இங்கிலீஷ் பேசுறது, அப்புறம் வியாபாரம் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்க, தொண்டை கட்டி போய் பேசுவாங்க, ரவுடி. இந்த வாய்ஸஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே என்னன்னா அதை நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பொருத்தும் போது ஈஸியாக இருக்கும். அது ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் டப்பிங் பேசும்போது அந்த வாய்ஸை ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற வித்தியாசமான வாய்ஸை முதல்ல கவனிக்கணும். கவனித்து அது எப்படி நம்ம பண்ண முடியுமா திருப்பி அப்படின்றது இருக்கும். பசங்கள்லாம் பண்ணுவாங்க வீட்டில், ஒருத்தரை பார்த்து டீச்சர்ஸ் மாதிரி மிமிக்ரி, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸுக்கு டப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, வாயை மூடிட்டு மண்ணா அந்த மாதிரி உட்காந்துக்கிறது பெட்டர். இன்னும் ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி செதுக்குவாங்க நம்மளை. நம்ம ஒன்று இந்த கேரக்டருக்கு இப்படி போகலான்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படி கிடையாது, இப்படின்னு வேறு மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வருவாங்க. ஏன்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வழியில் நான் போகிறேன், எனக்கு கையை பிடிச்சி நீங்களே கூப்பிட்டு போங்கன்னு போகிறது தான் பெட்டர். ஃபிலிம்ஸுக்கு இங்கிலீஷ் கார்ட்டூன் கிட்டதெல்லாம் உயிர் கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் இங்கிலீஷில் உயிர் கொடுத்துருப்பாரு, அதை அப்படியே வாங்கி அடிக்க வேண்டியது தான். அண்ணே 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 மறுபடியும் அங்கதான் போறாங்க பாத்தீங்களா? எஸ் சார், அதான் சொல்லி பிடிச்சிட்டு வாழதான். ஸோ நம்ம ஒன்று ஒரு ஃபிலிமுக்கு போய் டப்பிங் நிற்கணும். ஃபிலிமுக்கு மட்டும் சொல்கிறேன், ஃபிலிமுக்கு டப்பிங் நிற்கணும். டைரக்டர்கிட்டயே கேட்டுக்கலாம், என்ன வேணும் சார், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம். அவர் சொல்ல அதிலிருந்து வாங்கி நம்ம அதுலேருந்து பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட இருந்து எவ்வளோ நிறைய இருக்கோ அதை வாங்கி பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். டப்பிங் ஆர்டிஸ்ட் எந்த மாதிரியான பே வந்து நீங்க எல்லாருமே வாங்குறீங்க, எந்த பேசிஸ்ல வந்து பே வாங்குறீங்க, பே கொடுக்குறாங்க, அந்த அதுதான் பார்த்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். தைரியம் அது எல்லாமே நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன் மேடம். நம்ம முதலாளிங்க தொழிலாளர் அனுப்பி பெப்சி அவங்கெல்லாம் பேசி என்ன சம்பளம் இவளுக்கு தரணும், நியாயமான சம்பளம் வாங்கி தராங்க. அது பிரகாரம் அது குறைந்தபட்ச சம்பளம், குறைந்தபட்ச இல்லை அதுதான் அவங்க ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது யூனியன் மூலமாக சொல்லி அது கரெக்டாக வருது. ரொம்ப வருத்தமான விஷயம்னா
எல்லா வேலையும் எல்லாத்துலேயும் சம்பளம் ஏறிட்டு போகுது. டிவி சீரியல் பேசுறது மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. டிவி இருக்கு இல்லையா, 50,000 ரூபா வித்த டிவி இன்றைக்கி 40 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் டப்பிங். அந்த மட்டும் கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அது மற்றபடி எப்படி ஈடு கார்ட்டூனுக்கெல்லாம் கட்டுற? கரெக்டாக வருது. அது எப்படி ஈடு கட்டுற? அதுதான் கார்ட்டூன் பேசுறல. பட் ஃபேமிலி நடக்கணும்ல. அப்போ நம்ம நிறைய பேசலல்ல. அதுதான் மேடம் சீரியலில் ஒருத்தர் சொன்னார் மேடம், ஏன் நமக்கு ஆண்களுக்கு வந்து டிவி சீரியலில் வேலையே வர மாட்டேங்குது, ஆண்கள் வில்லனா நடிச்சா டிஆர்பி குறைஞ்சிருதுங்க. சீரியஸா மேடம் அது சொன்னாங்க. அதனால தான் பெண்களே வில்லி அந்த ஆனா அந்த பெண்களுக்கு ஆண் குரல்ல டப்பிங் பேச வச்சிடறாங்க. அதுவும் நடக்குது. ஆமா இல்லையா? அம்மா சொன்னாங்க, ஆண்கள் வந்து தொடர்ந்து 2-3 வாரம் ஒரு வில்லன் வந்தாருன்னா அது டிஆர்பி குறைஞ்சிருது. அதெல்லாம் பெண்கள் தான் வந்து, அதுவும் அழகான பெண்கள் வில்லியா நடிச்சா இன்னும் டிஆர்பி. நிறைய சீரியல் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் வீட்டுல பெண்கள் பார்க்கும்போது நம்ம கூட பார்க்க நம்ம பார்த்துதான் ஆகணும். இப்பதான் பெண்கள் எல்லாம் பேக் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப ஆண்கள் தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். என் கேள்வியில இருந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. இது பேமெண்ட் பேமெண்ட் நல்லதா டைலட் பண்றதுக்காக அவர் நாக்குல சரஸ்வதி இருக்கு. இந்த கேள்விக்கு அண்ணாத பதில் சொன்னா நீங்களே சொல்லுங்க சார், சொல்லுங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் மேடம். அது முதல்ல சரி பண்ணும் ஓரளவுக்கு. டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமா. கார்ட்டூன்ஸ்ல கார்ட்டூன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை, திறமைக்கு தகுந்த சம்பளம் வந்துகிட்டு தான் இருக்கு. சூப்பர், ஓகே. பட் தென் வர்சஸ் நவ் வேல்யூ கம்மியா இருக்கா இல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? நீங்க சொன்னீங்க வேல்யூ கம்மியாயிட்டே போகுதுன்னா, அதனால தான் இந்த கேள்வி. பேமெண்ட்டோட வேல்யூ சொல்றீங்களா? அதாவது ஒரு பழம் 10 ரூபா, 3 பழம் 25 ரூபான்ற மாதிரி இது வால்யூம் அதிகமாயிட்டதுனால அதுக்கு ஈஸியாக பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸில் இன்னுமே இருக்குது. ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க, கேட்டுனா இவங்களே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வருஷம் அதிகமாக தான் காட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாம்மா பேமெண்ட் ஏறிட்டு தான் வருது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ்லேருந்து வேறு மாதிரியான டப்பிங் வாய்ப்புகள் வருது இப்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக பேமெண்ட் அதிகமாக தான் இருக்குது. மேபி ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்க்கு கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி முன்னாடி 3 பண்ணதுக்கு இப்போ 10 பண்ணும்போது அதிகமாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஒர்க் வந்துன்னா எல்லாரும் பேமெண்ட் நல்ல பேமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ காம்படிஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால டிமாண்ட் பண்ண முடியாது ரொம்ப. ஸோ ஃபேக்டாக தான் இன்றைக்கி சினிமாவை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நம்ம தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் டிமாண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இல்லை சாய்ஸஸ் நிறைய இருக்கும்போது கஷ்டம். இன்னொரு தமாஷ் என்னன்னா, டப்பிங்கிறது தான் டெய்ல் எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். கடைசியில் வருதா, ஏற்கனவே நிறைய செலவழிச்சிட்டு எண்டில் வர்றதுனால மேடம் அதான் உண்மை. இப்போ ஒரு படம் பூஜை அன்னைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு தான் ஒரு ஏவிஎம்குள்ளே வந்திருப்பாரு. அவருக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, 2 இளநியெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்டு என்ன உள்ளே வந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் அவ்வளோ செலவு பண்ணுவாங்க ஓப்பனிங்லலாம். இது எல்லாத்தையும் முடிச்சு எண்டில் வர்றதுனால அவங்ககிட்ட மேக்ஸிமம் இது இருக்கு. அதனால இந்த இடத்துல பேரம் பேசுறது, காஃபி கொடுக்க கூட காசு இருக்காது. கடைசி நேரத்தில் நம்மகிட்ட இளநீ கடலை கேட்பாங்க. இந்த லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்க பர்சனலா எவ்வளவு பிலீவ் பண்றீங்க? நிறைய ஃபீல் பண்ணியிருப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோன்னு சொல்கிறேன் மேடம். சத்தியமாக சொல்கிறேன். இங்கே நம்ம பேசுகிறது உலகம் பூரா நம்ம குரலை கேட்குறாங்க இல்லையா, அது லக்கு தானே. அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய படம், அந்த விஷயத்தை நான் நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன், பதிவு பண்ணல. இன்றைக்கி ஒரு விஜய் அண்ணன் படம், அஜித் அண்ணன் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், சாரி முதல்ல அவங்கள தான் சொல்லிக்கிறேன், ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா, அஜித் அண்ணா, இவ்வளோ பெரிய படத்தை நம்ம வந்து யாரோ ஒரு ஃப்ரேமாவது பார்க்க முடியுமா? பட் எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் டோட்டல் படத்தை எங்கெங்கே பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் பார்ப்பிடுவாங்க. இப்போ வந்துச்சு இல்லையா கில்லி படம் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த இருக்கிற விசில் பூரா எங்களுது தான். அங்கே இருக்கிற கைத்தட்டல், வா வேலு, எல்லாம் அந்த ஃபைட்டை போய்ட்டு பூரா அதில் ஒரு 5 பேரில் நானும் ஒரு ஆள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த சாங் ஒன்று போட்டு காட்டுவாங்க. அப்போ அப்படி போடு சாங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் டப்பிங் பண்ணும்போது. மற்ற 5 சாங்கே நாங்கள் பார்த்துட்டோம். அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து, பாகுபலி உட்பட ஹைதராபாத்தில் போய் டப்பிங் பேசணும், அதில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதுலலாம் நாங்கள் எவ்வளோ லக்கு கொடுத்து வச்சோங்க எல்லாராலையும். இப்போ நம்ம தனியாக வீட்டில் உட்காந்து ஒரு ரிலேஷன்கிட்ட நீங்கள் 2 மணி நேரம் பேசுகிறீங்க, இல்லை 5 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுங்க, யாரும் 1 ரூபா தருவாங்களா? ஆனால் அதையே ஒரு மைக்கு முன்னால் போயிட்டு ஹெட்ஃபோனை போட்டு ஏசியை போட்டு நம்ம பேசுகிறோம். வெளியில் வரும்போது கை நிறைய சம்பளம். அப்போ லக்கு தானே அது. நல்லா பேசுங்க. நாங்கள்லாம் கடவுளோட அதெல்லாம் மேடம் நான் கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் கடவுளோட குழந்தைகள்னு எங்களை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வில்லேஜிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் அதிர்ஷ்டமும் கடவுளோட அதிர்ஷ்டமும் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் 30 வருஷமாக இங்கே, நான் 29 வருஷம் இன்றைக்கி. இல்லை, இது எல்லாத்த விட லக்குன்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணுறோன்றது தான் லக்கு.
இல்லாட்டா நாடா அதுக்கு இன்னைக்கு போனோமா அதுக்கு போனோமான்னு இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நமக்கு பிடிச்சி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் நம்ம இருக்கோம். இந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்குன்றதே ஒரு லக்கு தான். இன்னொன்று லைஃப்பில் எந்த ஒரு டஃப்பான பாயிண்ட்ல இருந்தாலும் இது வந்து டப்பிங் வந்து நம்ம அந்த எல்லா பர்சனலும் மறந்துடும். அது வேற ஒரு உலகத்தில் நம்ம கொண்டு போகிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். அந்த பர்டிகுலர் டேக்கு ஒரு 1.5 மினிட் கூட இருக்கலாம் அந்த லென்த் ஆஃப் டைலாக்ஸ். இல்லை ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கூட இருக்கலாம் அந்த லென்த்து. அந்த 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களை மறந்து அதில் இதுன்றது எனக்கும் நடந்தது மேடம். மோட்டு பட்லுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். 5 எபிசோடு பேசணும். நான் 3வது பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அம்மா ரொம்ப சீரியஸு, காலையிலேருந்து எந்திரிக்கல, எதுவும் சாப்பிட மாட்டுறாங்கன்னு. எனக்கு எதுவும் பக்குன்னுச்சு. நான் ஊருக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த 1.25 எபிசோட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் 2 இடம் டப்பிங் பேசிட்டு நைட்டு போனேன். அடுத்த நாள் காலையில் இறந்துட்டாங்க அவங்க. எனக்கு ரொம்ப அவங்க சொல்லும் போது தெரிஞ்சும் கூட அவ்வளோ சோகத்தை வச்சுட்டு கூட நான் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் சந்தோஷமாக பட்லுக்கு பேசி கொடுத்தா போனேன். அதனால் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டேக் போகிறது 10 டேக் ஆகும். எல்லாத்தையும் மறந்துடணும். எங்கே போனால் அந்த மைண்டு. ரெண்டாவது, எந்த வேலையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா முடியாது. இஷ்டப்பட்டு செய்யுங்க, ஜெயிக்கலாம். கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லவே கூடாது. இஷ்டப்பட்டு செய்யுங்க. அந்த என்ன பட்லு அந்த திட்டினதெல்லாம் கூட இஷ்டப்பட்டு தான் நான் எல்லாமே மனசார இஷ்டப்பட்டு திட்டம். ஓகே, இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்க போறேன். இதுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒண்ணுக்கு ஒன்று பேசிக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல வந்து டோரேமான் அண்ட் ஜாக்கி சான் வந்து இன்வால்வ் ஆகி, டோரேமான் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. டோரேமான் போய் ஜாக்கி சான்ட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க கன்வர்ஸ் பண்ணணும். ஜாக்கி சான் சார், என்னோட ஃப்ரெண்டு நோபிட்டாவை காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? இன்னைக்கு ஜாக்கி சான் மௌன விரதம். ஏதாவது ஒன்று சொல்லி சரிப்பா, ஆரம்பி. ஓகே ஓகே, யூ கேன் கண்டினியூ. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். எத்தனை தடவை சொல்றது உனக்கு? எப்பவுமே ஒரு பொருளை வச்சுன்னா கையிலே வச்சுக்க பத்திரமா. எத்தனை இந்த தாத்தா வேற இருக்காரு. ஐயோ, அந்த மனுஷன் வந்தாருன்னா அவ்வளவுதான். அவருக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்க தான் மந்திரக்கல்லாம் வச்சிருப்பீங்கல்ல. மந்திரக்கெல்லாம் ராசிக்கல்ல. எனக்கு அதுவே ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ ப்ளீஸ் சார், எனக்கு கண்டுபிடிச்சு தாங்களே. சரி வந்து தொலை, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். டேய் ஜாக்கி, என்னடா அங்க பேச்சு? அட போடா. ஐயோ இல்ல நீங்க அது தாத்தா வந்திருக்காரு என்னன்னு சொல்லு. நைஸ். ப்ளீஸ் மேம். திடீர்னு தாத்தா மாதிரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாம சொல்லல காம்படிஷன் அது இதுதான். அடுத்தது வந்து மோட்டு பத்லுவோட ஊர்ல வந்து ஒரு ரொம்ப பெரிய எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்து மோட்டு பத்லு வந்து ஷின்சான்ட்ட போய் கெஞ்சுறாங்க 2 பேருமே. ப்ளீஸ் ஷின்சான், நீங்க வந்தாதான் எங்க ஊர் ஹாப்பி ஆகும். ஸோ ப்ளீஸ் வாங்க. ஷின்சான் வந்து கொஞ்சம் சீன் போடுது. இதுதான் சீன். ஓகே. ஆஹா பத்துலு, சீக்கிரமா வாடா. அந்த சின்சான் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லி ஏதாவது விடிவு காலம் கிடைக்குதான்னு பார்ப்போம். தம்பி சின்சானு, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. உனக்கு எவ்வளவு சமோசா வேணாலும் நான் வாங்கி தரேன். அடடே மோட்டு பத்லு, நீங்களா? வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன வரும்போது சமோசாவும் வரீங்க? ஏன் நல்ல இல்லைன்னா வீடியோ ஏதாவது வாங்கி தர போறீங்களா? இல்ல, சமோசா ரொம்ப சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. உனக்கு வெஜிடபிள் சமோசா வேணுமா இல்ல மட்டன் சமோசா வேணுமா? இல்ல, நான் டயட்ல இருக்கேன், சமோசாவே வேணாம். உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது டயட்ல இருக்கேன்னு. இப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல அதை சொல்லுங்க. ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்பா. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துப்பா. நீங்க ஏன் சிக்கன்ல மாட்டிட்டு இருக்கீங்க? சிங்கம் சார், இவங்க 2 பேரும் ஓவரா பேசுறாங்க. மாடியில சுடுங்க. மாடியில காய போடணுமா? ஆமா, மேல சுடுங்க. மேல துடணுமா? இந்த இளநீ வருது பேர், ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அமைதியா இருங்க. உங்களுக்கு வெயில் அடிச்சு போய் மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன் மோட்டு பட்லு. வெரி நைஸ். மோட்டு போட்ல ஏன் ஜாக்கி சான் தாத்தா மாதிரி பேசுறாரு? 2 பேரும் ட்வின்ஸா? தேங்க்யூ so much. அவங்களுக்கு ஃபோன் வேற வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு क्वेश्चनல வந்து இந்த சீரியல்லாம் நிறைய சீரியல்ல வந்து ஹீரோவுக்கு பேசிட்டு இருக்காரு மேடம். நிறைய சேனல் சீரியல்ல வந்து ஹீரோவுக்கு பேசி கம்ப்ளைண்ட் பண்ணுற இல்ல கம்ப்ளைண்ட் பேசல. அதனால அவருக்கு ஃபோன் வரும். கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. முடியல இல்ல, எங்களால. ரகு பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ஹீரோவே செலக்ட் பண்றாங்க. ஆமா, ஹீரோவங்க சொல்லிடுவாங்க எனக்கு அவர் பேசினா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நான் ஆனால் பயங்கரமான ஆடு ஒர்க்கர். அதில் வந்து பார்க்குற அச்சோ, அவரா? என்னமோ சொல்ல வந்தீங்க. ஆமா இல்லை, செபாஸ்டியன் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரிவார். ஆனால் எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் சிங்கர். வேணா அந்த டைம் வந்து பாட்டு பாட சொல்லுங்க, பாட்டு பாடுவார். கிரேட் சிங்கர். கடைசியில் என்ன வச்சுக்கலாம், கிரேட் சிங்கர். சும்மா ஏதோ ஒரு பாட்டு பாடணும். கொஞ்சம் பழைய பாட்டா இருக்கட்டும், நிஜமாவே நல்ல ஆலாபனைகள்லாம் வரா மாதிரி. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து பார்த்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்னை பின்னால
எப்போதும் ஒன்றை தொட்டு பாட போற தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ஓ செந்தமிழ் தேன்மொழியால் அந்த ஆலாபன ஆரம்பத்துல செந்தமிழ் தென்மொழியாவா? விருப்பம் சார், பாடிதான் ஆகணும். என்ன மேடம் அதுல நான் பாடல. ஐயோ இல்ல ஆலாபனம் நல்லா படி, நான் கேட்டிருக்கேன். செந்தமிழ் அதுல வந்து கேப்டன் படத்துல இருந்து வேணா என் தெய்வத்துக்காக ஆ ஆ ஆ பிரில்லியன்ட். டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவுண்ட் டேபிள்னு பார்த்தா டிஸ்கஷன்னு பார்த்தா ஒரு பிளேபேக் சிங்கிங் மாதிரியே மாறிடுச்சு. சிங்கரா இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வெரி நைஸ். அதனால தான் மேடம் பட்லுக்கெல்லாம் அந்த பாட்டுக்கிட்டெல்லாம் பாடுறேன்ல, அதெல்லாம் வந்து இதில் வந்து தான் ஒரு ப்ளஸ் தான். ஆக்சுவலாக அவர் வந்து டப்பிங்கில் பண்ணுறதுல கம்மி. லைவ்ல இருக்கும்போது பார்த்தோன்னா ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயங்கள்லாம் பேசுவார். அதை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் நிறைய பாட்டு பாடி போட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க ஸ்பான்டனிட்டியை பத்தி பேசுனதுனால கேட்குறேன், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு எவ்வளவு முக்கியம்? மிக முக்கியம் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அது வந்து அதில் இருக்கிறதே பேசுகிற மாதிரி ஆகிடும். இப்போது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னங்கிறது வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காம போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸ்பான்டேனிட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து இன்னும் எல்லாமே இப்போ ஷோவுடைய இம்ப்ரூவைசேஷனுக்காக தானே. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது அந்த ஸ்பான்டேனிட்டி இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டும் தே கேன் ஷோ தேர் இண்டிவிஜுவாலிட்டி. மாஸ்க்னு ஒரு சீரீஸ் வந்தது, மாஸ்க். ஜிம் கேரி அவர் வாய்ஸ் கொடுத்துருந்தார் அந்த மாஸ்க்கு. அதில் திடீர்னு 5 கேரக்டராக மாறுவார். முகமது அலி, ஒரு பைரேட், அப்புறம் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் ஒரு பெரிய ஆள். 5 பேர் டக்கு டக்குன்னு மாறுவான். ஸோ அதெல்லாம் அங்கே இங்கிலீஷில் ஒரிஜினலாக இருக்கிறது வந்து தமிழில் போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழில் டக்குன்னு நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பான்டினிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி வந்து அடுத்த டேக் இது இன்னைக்குள்ளே போய் ஆகணும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னும் போது நம்ம யோசித்து அங்கே செதுக்க முடியாது. ஸோ டக்குன்னு ஏதோ கொஞ்சம் அந்த கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல அந்த ப்ராடக்டை கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு வரணும்னா ஸ்பான்டினிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ அது இருக்க போய் தான் இப்போ ஜாக்கி சான் ஆகட்டும், மோட்டு பத்லு ஆகட்டும், டோரேமான் ஆகட்டும், அந்த கிரியேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ இன்டர்வியூவே நடக்குது. ட்ரூ டிரான்ஸ்லேஷன் இருந்து தான் இந்த அளவுக்கு அதை ரீச் ஆகிருக்காது. எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு ஹிந்தியில் ஒரு கார்ட்டூன் மோட்டு பொட்லு ஹிந்தி, அதை அப்படியே தமிழில் ட்ராக் பண்ணி வருதுன்னு வச்சிங்களேன், அதை மட்டுமே அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மாதிரி அதில் சுவாரஸ்யமாக நாங்கள் வந்து 10% தான் வந்து இது இருக்கோம். நாங்கள் வந்து 90% ஆட் பண்ணுவோம். இல்லைன்னா குழந்தைங்க பார்க்காது. இன்றைக்கி விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கொஞ்சம் இதுதான், அது கடவுள் கொடுத்தது, அவ்வளோதான். பட் எண்டிங் திஸ் வித் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். மோஸ்ட் சேலஞ்சிங் டைம்ஸ் பீயிங் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் மாட்டி ஐயோ எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்ததுலேருந்து நீங்கள் மீண்டு வந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் இல்லையா ஆஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்? அப்படி ஏதாவது இருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டியா? ஏன்னா தாகத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அதுக்கான அந்த தாகத்தை தணிக்காம ஒர்க் கிடைக்குதாங்கிறது தான் இங்கே கேள்வி. அது வந்து இட் ஹேப்பன்ஸ். அது வந்து ஒருத்தருக்கேவும் போகாது ஒர்க்கு. எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைக்காது அப்படி டப்புன்னு. ஆனால் அது வந்து அந்த ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அவ்வளோதான். வி கான்ட் கோ அண்ட் நம்ம ஆர்டிஎம் வந்து கரெக்டாக நம்ம ஒர்க்கு வரணும் அப்படி நம்ம பேசவே முடியாது. இல்லை, ஒர்க்கு வருதா இட்ஸ் லாக், அவ்வளோதான். அந்த 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 கிளைடில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த நிறைய அந்த சான்ஸ் கிடைச்ச நல்லா இருக்குமேன்னு தோணும். ஏன்னா சில நம்ம ஷோவை நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அதை பார்த்து கிடச்சிருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு மைண்டில் வந்து சில விஷயம் ஓடிட்டே இருக்கும். பட் அதை விட நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். இங்கே இருந்த ஏக்கெல்லாம் நம்ம அங்கே கொண்டு போய் அப்பா ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ். எந்த நேரத்துலையும் அலர்ட்டாக இருக்கணும் மேடம், விளையாட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் அசந்து நம்மளை வந்து நம்ம முயலாக நினச்சிக்கலாம். ஆனால் நம்ம எதிரில் இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து ஆமையாக நினைக்கக்கூடாது. நினச்சோன்னா முடிஞ்சு. எந்த நேரத்துலையும் அலர்ட்டாக இருக்கணும். இல்லைனா நம்மளை தாண்டி சினிமாவிலையோ எந்த துறையாக இருந்தாலும் 300 பேர் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நில்லுங்க நான் வரணும் ஓடணும். அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் அலர்ட்டாக இருக்கணும். அதை பாப்பா சொன்ன மாதிரி இத்தனை பேர் வந்துட்டாங்க டேலண்ட் இப்போ அப்படின்னு. இப்போ வரவங்கெல்லாம் அடிஷ்னலாக 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கலாம் வராங்க. எனக்கு கன்னடம் தெரியும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ இருக்கிற எனக்கு கன்னடம் தெரியும். மெட்ராஸ் மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நீங்கள் இருக்கும்போது மல்டிலிங்குவேஜ் இப்போ ஒரு ஹிந்திக்கார சொல்கிறார், பட் தமிழில்
வெளியில் தமிழ் பேசுவார், வீட்டில் ஹிந்தி பேசுவார்னா அவருக்கு 2 லாங்குவேஜும் வரும். இந்த மாதிரி இன்றைக்கி மல்டி லிங்குவிஸ்டிக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்கோப்பு. ஒரு ஆடு பேசினா முதல்ல தமிழில் பேசிட்டு அதே ஹிந்தி நீங்களே பேசுங்க, நீங்களே தெலுங்கு பேசுங்க. ஒரே ஆள் எல்லாரும் சம்பளம் வரும் பேசும்போது மேடம். நல்ல ஒரு 10 ரூபா வருதுன்னா 30,000 ரூபாய் வரும். அது லாபம் தானே. அது மாதிரி அடிஷ்னலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டு எல்லாமே இப்போ ஒரு ஹீரோயினி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி வர பிள்ளைங்கிட்டலாம் நான் பாப்பாவன்ட்டெல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஹீரோயினி பேசுகிறேன்னா நல்லா ஹிந்தி கற்றுக்குங்க. அந்த பொண்ணு வந்து நல்லா பாடுற திறமை இருக்கா, அதுக்கு ஒரு பாட்டும் கற்றுக்குங்க. பாடுற டேலண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்குள்ள டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ உங்களுக்குள்ள அவ்வளவோ நீங்கள் நிலச்சி நிற்கலாம். அது என்னோட அட்வைஸ். என்னன்னா நார்னியாவில் தெலுங்கு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே ஆகாது பார்த்துக்கலாம் அப்படியே 2 டைலாக் தானேன்னு கொடுத்துட்டேன். உண்மையிலே வாய்ஸ் ஓகே ஆயிடுச்சு. தெலுங்கு பேசி தான் ஆகணும். தெலுங்கு சுத்தமாக தெரியாது. ஒரு வேர்டாக எனக்கு எழுதி கொடுப்பாங்க. நான் அதை இங்கிலீஷில் எழுதிப்பேன், டப்பிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பா நல்ல வேலை நமக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். தெரியாத ஒரு விஷயம் நம்ம அதை இப்போ அங்கிள் சொல்கிறாருன்னா, அங்கிள் சொல்கிறதுக்காக நான் சரி அவர் சொல்லிட்டாரு நம்ம போகணும் அந்த இடத்துல, என்னால் அதை அப்போஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்படி போயிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போன விஷயம் அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். இவங்களுக்காக மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அப்பா பெரிய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதான் எனக்கு இருந்தது. ஸோ டப்பிங் இண்டஸ்ட்ரி தென் வர்சஸ் நவ், நிறைய பேர் நிறைய வருஷமா இருக்கீங்க. ஸோ டெல் அஸ் ஹவு மச் ஹஸ் இட் சேஞ்ச்ட் அண்ட் ஹவு மச் இஸ் இட் ஸ்டில் த சேம்? 90s ஹெவி காம்படிஷன் ஆயிடுச்சு. இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹெவி காம்படிஷன் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறேன். நான் இருக்கும் போதெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஃபியூ ஆஃபன் ஒரு 4, 5 அவ்வளோதான் இருப்பாங்க. இப்போ சைல்டு ஆர்டிஸ்ட்னு எடுத்தாலே அதில் ஒரு 50 பேர், டீனேஜர் அதில் ஒரு 100 பேர். அது ஃபுல்லாக அது. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களே இந்த ப்ரீவியஸ் கொஷின் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் டெஸ்ட் 4 பேருங்கிறது 40 பேர். அந்த 40 பேரில் நம்ம ஒருத்தராக வரணும். அதெல்லாம் தாண்டி நம்ம வாய்ஸ் ஓகே ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே இவங்க வாய்ஸ் இது கரெக்டாக இருக்குது இவங்க பேசலாம், அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்ட ப்ரீவியஸ் கொஷனுக்கு இதான் ஆன்சர். ஆக்சுவலாக ஒரு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கே இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும், 1 வீக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 4-5 நான் ஒரு 10 பேர் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து அதில் நம்ம ஓகே ஆகி செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும். இப்போது முதல்ல வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் இல்லை. இப்போ கம்பல்சரி ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் கம்பல்சரி வாய்ஸ் டெஸ்ட். இல்லை காம்படிஷன் இருக்கிற அளவுக்கு வால்யூமும் இருக்குது ஒர்க்கில். முன்ன 5 ப்ரோக்ராம் பண்ணால் இன்றைக்கி 15-20 ப்ரோக்ராம் பண்ண. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிற டேலண்ட் 100 பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி 300 பேர் ஆகிட்டாங்க. 300 பேருக்கு தகுந்த மாதிரி சீரியலு, வெப் சீரியலு, அது இது நெட்ஃப்ளிக்ஸ் அது இது வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பரவலாக ஒர்க்கு இருக்குது. இன்றைக்கி சீரியலில் பார்த்திங்கன்னா லேடிஸுங்களுக்கு தான் அதிக வேலை, ஜென்ஸு பார்த்தா ஜாஸ்தி இருக்கும். ஒரு போலீஸு, வக்கீல், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓன் வாய்ஸ் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். சீரியல் வில்லன் தனம் பண்ணுறவங்களே இருக்க மாட்டாங்க. படத்தில் மட்டும் தான் வில்லன்க ஆண்கள் இருக்காங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா பெண்களே வில்லிகளாக இருப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதில் இப்போ வேலை. பட் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் மேல் வயசில் பேசுங்கன்னு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சார் நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்லை அதான் வேலை வாய்ப்புகள் முந்தி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய திறமைசாலிகளும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இதில் நம்ம 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் நம்ம தனியாக தெரியணும்னா நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும். நான் பார்க்க முதல்ல சௌமியா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த வயசுலேயே சிங்கக்குட்டி எதை கொடுத்தாலும் ஸ்கூல்லேருந்து நேராக வந்து 4 மணிக்கு 5 மணிக்கு வந்தால் கூட அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி நான் பார்த்து வேந்திருக்கிறேன். விளையாடவே விட மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். விளையாடுற குழந்தைய கூட்டிகிட்டு வந்து டப்பிங் இதுதான் டப்பிங் பேசு அப்படி போயிடலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அப்போவே பிதா மகன் ஒரு படம் மேடம். நான் வந்து பிதா மகனில் வந்து நான் அசிஸ்டண்ட், இன்சார்ஜ் அசிஸ்டண்ட். அதில் விக்ரம் சார் குழந்தையா இருப்பார் ஓப்பனிங்கில். அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். நாளை கழிச்சு படம் ரிலீஸ், வியாழக்கிழமை ரிலீஸு, சனிக்கிழமை ஈவினிங். அதில் பரணின்னு ஒருத்தர் இப்போ சுட்டி டிவியில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். அவர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு கூப்பிட்டு வந்து உன்னை என்னை பாருன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு பேசிட்டு வீட்டுக்கு போனார் அவர். அந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தை இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடலாம் பேசி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் என் சௌமியாவெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுவேன். எஜுகேஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏற்றி விட்டுருங்க. அவங்க பிரதரும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அப்பா அம்மா பிரதர் வீட்டில் 4 பேருமே டப்பிங் ஆர்டிஸ்ட். வெரி நைஸ். ஐ அம் சோ கிளாட் தட் எல்லா டைம்லேருந்தும் எல்லா காலகட்டத்திலேருந்தும் we have அதுதான் artists today. 90s கிட்ஸை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபோன்லேருந்து மொபைல் வரைக்கும். அந்த மாதிரி நான் இப்போ முரளியெல்லாம் எல்லா டெக்னாலஜியும் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் முதல்ல வந்து ஒரு சீனில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் சேர்ந்து மைக்கில் பேசணும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலும் மறுபடியும் ஃபுல்லாக தான் வரும். ஓ
ஆமா எடுக்கணும். ஒரே டைம் நாங்க 5 பேர் இருந்தா 5 பேர் இங்க இருக்கணும். நீங்க முடிச்சு இவங்க முடிச்சு இவங்க முடிச்சு இவங்க முடிச்சு நான் சொதப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மறுபடியும் ஒன் மோர் ஃபுல்லா பஞ்ச் பண்ண முடியாது. சரின்னு ஒரே ஒரு டைலாக் இருக்கும் ஒருத்தர், அவர் மைக் கிட்ட சரி அப்படின்ட்டு பின்னாடி போயிடணும். அடுத்து ஒரு பக்கமா பேசுறவரா மேடம் உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாயத்து சீன் இருக்குன்னு வச்சுங்களேன். சரிப்பா உன் மேலே அவன் ஒரு புகார் சொல்லியிருக்கான், என்ன பண்ண அப்படின்னு அவர் தலைவர் பேசுவார். ஐயா நேற்று நான் வந்து மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேனுங்க அவர் பேசுவார். ஐயா போய் சொல்கிறான், ஐயா ஆடு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க இங்கே பேசுவார். இந்த 3 பேருக்கும் பேசணும். கடைசியில் ஒருத்தன் ஐயா வெளியிலேருந்து ஒரு கதை வந்து சொல்லுவான் ஒருத்தன். அந்த 5ஆவது வரவன் தப்பு பண்ணிட்டான்னா திருப்பி ரீல் பின்னால் போகும். அப்போ ரீல் ஃபார்மெட்டு தானே. இப்படி வந்த ரீல் வந்து இப்படி ஓடி வந்தவன் திருப்பி பார்த்தா இப்படி பின்னால் ஓடிட்டு இருப்பான். காமெடியாக இருக்கும். நிறைய இருக்கு, தனித்தனியா பேசுறோம். அப்ப ட்ராக்ஸ் இதே கிடையாது, ஒரே இதுதான் பண்ணுறேன். எல்லாரும் மொத்தமா பேசியாலும் ஒருத்தர் தப்பு எல்லாம் பண்ணாலும் அந்த மறுபடியும் டைம்ல இருந்து நான் பார்த்துருக்கேன். லூப் சிஸ்டம் தான் முன்னாடி இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. முரளி என்னலாம் இதுக்கு நடுவில் கரெக்ஷன்ஸ் வேற போயிட்டே இருக்கும். அவன் இடத்துல இவன் சொல்லுங்க, அடுத்த டேக்ல அவன் அந்த இடம் ஞாபகம் வச்சு இவன் சொல்லணும். அந்த நடுவில் ஒரு இந்தன்னு போடுங்க அப்படின்வாங்க. அதை ஞாபகம் வச்சு அடுத்த டேக்கில் டக்குன்னு அந்த டேக் வந்து கட் ஆகாது, போயிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும். ஸோ அதிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு வரி பேசலாம். ஆமாம் அப்படி தான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ 3 விதமாக எடுக்கலாம். கட் பண்ணி இந்த 3த்துல எது பெஸ்ட்டோ அது 3த்தையும் கூட்டி அது ஒரு வெளியில் இப்போ வந்து ஸ்க்ரீனே இல்லாமல் மேடம் இவ்வளோ டெக்னாலஜியோட இவ்வளோ சேஞ்சஸையும் பார்த்துட்டு வர்றதுன்றது ஒரு கொடுப்பினையும் தான் சொல்லணும். ஸ்க்ரீனையும் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நேற்றுலேருந்து உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்கள். நேற்றுலேருந்து உங்களுக்காக தான், அப்படி வேணாம், நேற்றுலேருந்து உங்களுக்காக தான் காத்துருக்கோம், கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். 3-4 எடுத்து அதில் எது நல்லா இருக்கோ எடுத்து அதில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து சிங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வேவ்ஸ் பேசினா அந்த வேவ்ஸ் எடுத்து சிங்க் பண்ணிக்கலாம். அங்கே வச்சுக்கிட்டு அப்போ ஒரு ஃப்ரேம் தள்ளி எடுத்தா கூட ஒன் மோர் கரெக்ட் பக்கா சிங்க்ல எடுக்கணும். இல்லைன்னா 10 டேக்னாலும் போயே ஆகணும். அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள் வேற. இப்போ ரொம்ப ஈஸி. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் கேட்டிங்களே, அப்போல்லாம் வந்து சிங்க்ல பேசணும். இப்போ பேசினா சிங்க் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஃபன்னா இருந்தது அப்போவா இப்போவா? இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இது பாருங்க, என்றைக்குமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் இன்றைக்கி என்ஜாயபுளாக இருக்கும், அதை நினச்சி பார்க்குறது. ஸோ சக்ஸஸ் ஆனதுனால அப்போது நடந்த கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து என்ஜாயபுளாக இருக்குது, ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் என்னடாது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா, அப்போ இருந்த காலகட்டங்களில் லூப் சிஸ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருப்போம். மார்னிங் 9லேருந்து நைட்டு 9 வரைக்கும் 9 to 9 ஒரு 10 பேர் 15 பேர் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஹாய், அடுத்து ஒரு பாய், தனித்தனியா கஷ்டமா இருக்கும் மேம். இப்போ வந்து ஒருத்தர் மீட் பண்றதே கஷ்டம். அது மாதிரி பார்க்கறதே கஷ்டமா இருக்கும். முதல்ல இவங்க மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நாங்கள் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் வருவோம், எல்லாரும் ஒரே டைம்ல பார்ப்போம். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ பார்ப்போம்? இப்போ ரொம்ப ரேரா நாங்கள் 5 பேர் மீட் பண்ணியிருக்கோம்னா இது ஒரு 3-4 மாசமா. லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல மீட் பண்ணோம், யூனியன் மீட்டிங் அப்போ மீட் பண்ணுவோம். இப்போ மீட் பண்ணிருக்கோம். இல்லை ஏதாவது ரிசப்ஷன்னா மீட் பண்ணுவோம், யூனியன் மீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி எல்லாரும் ஒரு ஹாய் பாய் தான். ஸோ மீட் பண்ணுறதே கிடையாது. அப்போ வருமானம் கம்மியாக இருந்தாலும் சந்தோஷம் ஜாஸ்தி. இப்போ வேலை வாய்ப்புகள், வருமானம் எல்லாமே ஓகே, பட் அந்த சந்தோஷத்தை இழந்துட்டோம். இப்போ அது இல்லை. ஒரு 4 ப்ரோக்ராம் பேமெண்ட் பிடிச்சி வச்சா அப்போ தெரியும் சந்தோஷம். அப்போவே சந்தோஷமா இருந்தா இல்ல அப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக வந்து நம்ம ஹாப்பினஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, ஒரு ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாரும் சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பா, தாத்தா, அம்மா எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, ஏதாவது ஒரு இதை பற்றி பேசுவாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் மொபைலை வச்சுட்டு ஒரே ஹாலில் டிவி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம், 4 பேர் 4 மொபைல் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு டைம் இல்லை, பேச பிடிக்கலை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல், ஒரு மிஷின் மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. பட் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசும்போது அது ஒரு கிடைக்காத ஒரு விஷயம். இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா போமர்ண்டு வாங்க உங்களை. கண்டிப்பா கிடையாது சார், கண்டிப்பா உண்டு. பயங்கரமா எம்பாரஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? நான்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அசிங்கப்பட்டதுன்னா ரொம்ப இதெல்லாம் இல்லை, அவமானப்பட்டிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். இப்போ 2 தடவை அப்போல்லாம் 2-3 தடவை டேக் போச்சுனால உனக்கெல்லாம் யார் இது பண்ணது அப்படியெல்லாம் கூட பேசினவங்களாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து பிற்காலத்தில் வந்து எப்பா உனக்காக வெயிட்டிங்ப்பா, டைரக்டர் தேட்டர்லாம் வெயிட்டிங்ப்பா வாப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு கடவுள் வந்து என்னை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வச்சுருக்காரு. ஆக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவமானப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. தலைவர் சொன்ன மாதிரி. Thank you for giving us your time again. Thank you ma, thank you very much. ஒரு ஹோல்சமான கான்வர்சேஷன் அமைச்சு கொடுத்ததுக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் கோடி கோடி நன்றிகள். Thank you. Thank you and full love. Thank you so much. நன்றிகள். இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நாங்களும் வந்து
எஸ்எஸ் மியூசிக் சாதாரண விஷயம் இல்லை மேடம். இங்கே வந்து இவ்வளோ அற்புதமாக நீங்கள் இவ்வளோ வந்து யங்ஸ்டர் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு எங்கள் எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ SS Music for the opportunity. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.